பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுது ஒரு தெய்வீக பலன் நம்மளை நிரப்புது தெரியுங்களா? நிறைய பேர் ஜிம்ல போய் தங்களுடைய சரீரத்தின் பலத்தை அதிகரித்துக் கொள்றாங்க. ஆனா இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க தேவ பலன் தேவை. இன்றைக்கு அந்த தேவ பலன் உங்களை சந்திக்கும்படியான வார்த்தையை சங்கீதம் 18 அதிகாரம் 29 வசனத்தில் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். மிக பலவீனமான சூழ்நிலையில தனக்கு பெரிய ஆதரவே இல்லை, ஆனால் என்னை எதிர்த்து இஸ்ரவேலின் ராணுவம் என்னை தேடுகிறது, சவுல் என்னை தேடுகிறார். அந்த நிலையில தாவீது இருக்கிறார். இன்னைக்கு உங்களை எதிர்த்து வருகிற அதிகாரங்கள், the authorities which are against you is very strong and powerful. You are not able to cope with them. அவங்களை சந்திக்க முடியாது, உங்களுக்கு சந்திக்க பலன் அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பலத்தை, உங்களுக்கு தேவையான சத்துவத்தை என் ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, உங்களால எனக்கு வருகிற எல்லா எதிர்ப்பையும் நான் சந்திக்க முடியும். ஆண்டவரே, என்னை எப்படியாவது கீழே கொண்டு போயிடலாம், என் வேலையில நான் செய்கிற காரியங்களை மறைத்து சூழ்ச்சி நிமித்தமாய் எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் வர தடுத்துலாம் நினைக்கிறாங்க. எத்தனையோ இடத்துல இருந்து மனிதர்கள் ஆட்களை செட் பண்ணி பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய நடக்குது. தங்களுக்கென்று கூட்டங்களை செட் பண்ணுவாங்க, தங்களுக்கு காரியங்கள் நடக்கும்படியா சாதகமா ஆட்களை கேட்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்குது. எனக்கு விரோதமா ஆட்களை செட் பண்றாங்க, அவங்க பேசுறாங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சங்கீதம் 18:29 வசனத்தின்படி சொல்லுங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உங்களால ஏசப்பா, உங்களால நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்லி அவரை உயர்த்த என் தேவாதி தேவன் உங்களுக்குள் கடந்து வருவார். உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். எந்த இடத்துல உங்களை தள்ளலாம், உங்களை கீழே தள்ளிடலாம், உங்க பேரை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்களோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மேற்கொள்ளுவாருங்க. அது ஒரே ஒரு ரகசியம், அது தேவ பலன் உங்களை நிரப்பணும். அது தேவ பலன் உங்களை நிரப்பும்படியா செபிக்க போற அப்பா இடத்துல ஒப்பு கொடுங்க. நம்ம பலத்தினால பராக்கிரமத்தினால எதுவுமே ஆகாது, தேவனுடைய ஆவியினால் ஆகும். அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற பொழுது ஒரு சேனைக்குள் பாயும்படியாய், மதிலை தாண்டும்படியாய் உங்களை பலப்படுத்துவார். அதற்காக உங்களுக்கு ஜெபிக்க போற கர்த்தாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிய தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. எந்த இடத்துல மனம் துவண்டு போய், ஆண்டவரே என்னால முன்னேற முடியலையே, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலையேன்னு மிகுந்த கலக்கத்தோடு தயக்கத்தோடு இருக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியானவர் இவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிற. உம்முடைய பலன் இவர்களுக்குள் கடந்து வருகிற பொழுது, இந்த வார்த்தை இவர்களை தொடுகிற பொழுது, இந்த வார்த்தையின் வல்லமை இவர்களை தொடுகிற பொழுது, ஆவியானவர் இவர்களை ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிற. சேனைக்குள் பாயும்படியாய், மதிலை தாண்டும்படியான பரலோக பலன் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். உன்னதத்தின் பலன் நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பி இருக்கிறது. சங்கீதம் 18:29 வசனத்தை தொடர்ந்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவாவியானவர் உங்களோடு இருக்கார். நீங்க தனியா இல்ல, அக்கினி மதிலாய் தேவன் உங்களை சூழ்ந்து இருக்கிறார். தெய்வீக பலன் உங்களுக்கு ஜெயத்தை, உயர்வை, மேன்மையை கொண்டு வரும். கர்த்தர் உங்களை மிகுதி ஆசீர்வதிப்பாரு. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. God bless you.